இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A புதுசாக படிக்கிறவங்க இந்த 100 நாளில் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரீங்கன்னா ஏற்கனவே குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கு என்னென்ன படிக்கணும்னு பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ்லேருந்து 100 கொஸ்டினு, அப்படி இல்லாட்டி இங்கிலீஷு. அடுத்து மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டினு, ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டினு. இப்போது நீங்கள் ஏற்கனவே குரூப் 4க்கு தமிழும் மேக்ஸும் ஓரளவு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த 100 நாளில் ஓரளவு படித்தா கொஞ்சம் ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாகவே உள்ளே வாரீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷு மேக்ஸு இதை முடிக்கவே கொஞ்சம் டைம் எடுக்கும். அது போக ஜிஎஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் உங்களுக்கு 6th to 12th வந்து படிக்கணும். மெயினாக 10th 11th 12th இதை வந்து படிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது 100 நாளைக்குள்ளே முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி குரூப் 4க்கு படிச்சிருக்கீங்க, தமிழ் ஃபுல்லாக தரவு, மேக்ஸும் நல்லா பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த 100 நாளைக்குள்ளே ஜிஎஸை வந்து ஓரளவு படிக்கலாம். இல்லை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷு மேக்ஸு ஜிஎஸ் இந்த 3ஐயும் படிக்கணும்னா டைம் எடுக்கும். எல்லாராலையும் 100 நாளைக்குள்ளே ஓரளவு சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. சிலபரால் கண்டிப்பாக முடியும். ஐக்யூ லெவலெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கவங்க, புரிஞ்சு படிக்கிறவங்க கொஞ்சம் 100 நாளைக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1 இயராவது டைம் எடுக்கும் சில பேருக்கு. அதனால் இந்த 100 நாளைக்குள்ளே உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ படிங்க. ஆனால் இந்த 3 மாதத்துலேயே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப யோசிக்காதீங்க. படிக்கிறதா நல்லா புரிஞ்சு தரவாக படிக்கணும். அதுவும் 2 2Aக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒருக்கா படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதுவும் இல்லாமல் படிக்கிறத நல்லா புரிஞ்சு தெளிவாக படிக்கணும். மைண்டில் நிற்கிற மாதிரியும் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுத்து மெயின்ஸில் என்னென்ன படிக்கணும்னு தேடாதீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால ஸ்கூல் புக் நல்லா கம்ப்ளீட் பண்ணாலுமே, அதாவது 6th to 12th கண்டிப்பாக படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியில் இருந்தும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ ஸ்கூல் புக்கை தரவாக படித்தா மட்டும்தான் அதிலிருந்து கேட்குற கொஸ்டினை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 200னா உங்களுக்கு கண்டிப்பாக 160+ கொஸ்டின் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேக்கன்சி கம்மிங்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கூடும். அதுக்காண்டி முதலே கட் ஆஃப் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி பார்க்காதீங்க. 160+ கொஸ்டின் கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் டெய்லி குறைஞ்சபட்சம், இது வந்து குறைஞ்சபட்சம்தான், 10 மணி நேரமாவது படிக்கிற மாதிரி இருக்கணும். இதில் தனியாக தமிழுக்கு மேக்ஸுக்கு, இதே இது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு மேக்ஸுக்கு டைம் ஒதுக்கிட்டு திரும்ப ஜிஎஸும் டைம் ஒதுக்கணும். அப்படிங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கணும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. டைம் கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ டைம் ஒதுக்க முடிஞ்சு படிக்கணுமோ அந்த லெவலுக்கு கண்டிப்பாக டைம் ஒதுக்கணும். இதெல்லாம் குறைஞ்சபட்சம்தான் 10 மணி நேரம்ங்கிறது. சப்போஸ் நீங்கள் குரூப் 4 இந்த டைம் எழுதியிருக்கீங்க, இந்த 3 மாதம் நல்லா படித்து குரூப் 4 நல்லா எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸை வந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க, மேக்ஸும் ஓரளவு பார்த்துருப்பீங்க. அடுத்து ஜிஎஸ் மட்டும்தான் ஓரளவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக 11th 12th படிச்சுக்கிட்டு ஏற்கனவே படித்ததையும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது குரூப் 4க்கு ஓரளவு படித்து எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரூப் 2 2A வந்து ப்ரிலிம்ஸை வந்து 100 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் முக்கால்வாசி வரைக்கும் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ தான் புதுசாக 2 2Aக்கு படிக்கிறவங்க 100 நாளைக்கு நல்லா எஃபர்ட் போடுங்க. இந்த 3 மாதத்துலேயே ப்ரிலிம்ஸை வந்து
கிளியர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவோடு படிக்காதீங்க. ஏன்னா டைம் கண்டிப்பாக எடுக்கும். சில பேருக்கு வேணால் 3 மாதம் வந்து படிச்சிடலாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாராலையும் இந்த 100 நாளில் வந்து சிலபஸை வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் வந்து இந்த டைமே பாஸ் ஆகணும்னு நினச்சி படிக்காதீங்க. அதாவது புதுசாக படிக்கிறவங்களுக்கு. இதே இது குரூப் 4க்கு முன்னாடியே படிச்சிருக்கேன், தமிழ் மேக்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறவங்களுக்கு ஜிஎஸ் வந்து 11th 12ங்கும்போது ஓரளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்து நல்லா படிங்க. இன்னொன்று, இப்போ தான் புதுசாக வாரீங்க அப்படின்னா 3 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. அதாவது படிக்கிறதுக்கு 3 வருஷம் ஃபுல்லாக இந்த டிஎன்பிஎஸ்சியில் படிக்க போகிறேன்னு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருஷம் கழித்து, அதாவது 3 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அப்படி டைம் எடுக்குங்கிற பட்சத்துக்கு 3 வருஷம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வேலைக்கு போயிட்டே படிங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. சில பேர் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்பீங்க. அப்படிங்கும்போது ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டே கூட நீங்கள் படிக்கலாம். இதிலே படித்தேன்னு சொல்லி வருஷத்தையும் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. 3 வருஷம் டைம் எடுத்து உங்களால் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க. ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அப்படி இன்னும் டைம் ஆகும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே அடுத்து படிங்க. அதே மாதிரி இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 100 நாளில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்காதீங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா சிலபஸ் எல்லாம் நீங்கள் எந்தெந்த புக்குன்னு பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் 11th 12th. அப்போ 11th 12th மட்டும் படித்தா போதுமான்னு கிடையாது. 10th 11th 12th ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 6thலேருந்து 10th வரைக்குமே நீங்கள் ஓரளவு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நல்லா ஓரளவு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணுனாலே நமக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது ஆகும். இப்போ 3 மாதங்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து இந்த 3 மாதத்துலேயே பாஸ் ஆகணும்னு நினச்சிட்டு படிக்காதீங்க. படிக்கிறத தெளிவாக புரிஞ்சு படிங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து மெயின்ஸுக்கு யோசிங்க. இப்போ 1 வாரம் நல்லா டைம் எடுத்துக்கோங்க. நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. என்னென்ன பாடம் முக்கியம், எங்கே படிக்கணும்னு சொல்லி நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு சேனலில் மட்டும் பார்க்காதீங்க. ஒரு 4-5 சேனலை எடுத்து வேர் டு ஸ்டடி எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்து எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். முதலே அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கு புக்கு வாங்காதீங்க. ஏன்னா புதுசாக படிக்கிறீங்க அப்படிங்கும்போது 10th 11th 12th நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக புக்கு எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் தாண்டி அதுக்கடுத்து யோசிங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு மெயினாக முக்கியம். அப்புறம் பாலிட்டி எல்லாம் படிக்கும்போது ரீசண்டாக இப்போ யார் கிளாஸ் எடுக்காங்களோ அதை பார்த்து படிங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட அது வந்து லிங்க் ஆகி வரும். அப்படிங்கும்போது சில சேஞ்சஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கலாம். அப்போங்கும்போது உங்களுக்கு இப்போ பாலிட்டி கிளாஸ் யார் எடுத்திருக்காங்களோ அதை பார்த்து படிங்க. மேக்ஸ் எல்லாம் 1 மணி நேரம் ஒதுக்கி செஞ்சு பாருங்கள். புதுசாக வர்றவங்க வந்து கண்டிப்பாக 2 மணி நேரம் ஒதுக்கி பார்த்துட்டு அப்புறம் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸில் வந்து ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் அப்படி இல்லாட்டி இங்கிலீஷு, மேக்ஸு உங்களுக்கு இதை 2 சேர்த்து 125 கொஸ்டின் போடணுமா? மேக்ஸிமம் நம்ம இதில் வந்து 125க்கு 117 கொஸ்டினாவது போட்டால் மட்டும்தான் நம்ம ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணவே முடியும். இது ஏனும் உங்களுக்கு முடிஞ்சளவு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே சேனல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. மெயினாக 1 வாரம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் எந்த லெவலுக்கு படிக்க முடியும்னு பார்த்துட்டு
10 மணி நேரம் எடுத்தீங்கன்னா 5 மணி நேரம் தமிழ் மேக்ஸுக்கு ஒதுக்கிட்டு 5 மணி நேரம் ஜிஎஸ் ஒதுக்குங்க. 10 மணி நேரங்கிறது குறைஞ்சபட்சம்தான். உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமோ அந்த லெவலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. மெயினாக 100 நாள்லேயே இதை வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 6 மாதத்துக்கு மேலே ஆகும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. புக்கு மட்டும் படித்தா போதும்னு நினைக்காதீங்க. ஓரளவு படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா படித்தா மட்டும் போதாது, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்க்கணும். அப்போ தான் கொஸ்டின் வந்து எந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் வேஸ்ட்டு. ஏன்னா நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு புரியாது. அதனால் ஓரளவு படிச்சுட்டு, அதாவது ஒரு 30 நாள் தொடர்ச்சியாக படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு படித்ததுலேருந்து எந்த லெவலுக்கு கொஸ்டினை வந்து அட்டன் பண்ண முடியும்னு பாருங்கள். மெயினாக ஸ்கூல் புக்கு கையில் வச்சுக்கோங்க. 100 நாள்லேயே படித்து முடிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி குரூப் 4 வந்து நல்லா படித்து தமிழ் மேக்ஸு நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஜிஎஸ்சில் ஓரளவு படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களால் 100 டேஸில் ஓரளவு கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் படிக்கிறத வந்து தெளிவாக படிங்க, அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள்.